ஹாய் இப்போ தான் கமருதீன் அக்காவும் ஃப்ரெண்டும் பிள்ளையும் போனாங்க வெளியே. உண்மையில் அக்காவுக்கு பார்வதி பிடிக்கவே மாட்டேக்கு. உண்மையில் ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. பின்ன ஃப்ரெண்டுக்கு அரோரா பிடிக்கவே மாட்டேக்கு. ஒருத்துக்கு ரெண்டாக பிடிக்க மாட்டேக்கு. அப்போ அவங்க நல்லபடியாக பார்வதி கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் விளையாட்டை விளையாடுங்க. அது நீங்கள் ஏன் பார்க்க நினைக்க மாட்டேங்க? இத்தனை கேமரா இருக்கும்போது நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேங்க? இதெல்லாம் பிள்ளைகள் பார்க்க ஷோன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னெல்லாம் பண்ண. அப்போ அக்கா தலை ரூமுக்கு வந்தப்போ சொல்கிறாங்க, இதில் நீங்கள் மாத்திரம்தான் இருப்பீங்களா, வேறு யாரையும் இருப்பாங்களா? நாங்கள் பார்த்தோமே, வேறு யாரும் இல்லை அவர் மாத்திரம்தான் இருப்பார். அக்கா வேறு ஒன்றுமே சொல்லலை. வேறு யாரெல்லாம் இருக்காங்களே உள்ள? இல்லை நான் மாத்திரம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அக்கா பார்க்காம இருப்பாங்க, அங்கே உள்ள படுத்துறதை பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு அக்கா நான் மழுப்பி விட்டாச்சு. அப்படின்னு அவர் கரெக்டாக சொல்லுதாரு, நீங்கள் உங்கள் விளையாட்டு விளையாடுங்க, இன்னும் ஒன்றும் இல்லை, வாயை விடாத மச்சான், வாய் விட்டு எதுவும் உளறிடாத, பேசாத, பொண்ணுங்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு தெரியணும், வெளியே உனக்கு ஒரு இது இருந்துச்சு அது அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் பேசுகிறாரு. அவருக்கு பயங்கர காண்டு அரோரா மேலே, அக்காளுக்கு பார்வதி மேலே பயங்கர காண்டு. அக்கான்னு சொல்லுதாங்க. இவங்க வேற ஒரு எனக்கு சொல்லுது, பார்வதி கூட ஒரு மரியாதை கொடுக்கலாம் அக்கான்னு. அவங்க அக்கான்னு சொல்லும்போது அக்கா அண்ணக்கா அப்படின்னு ஒரு மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு தம்பி இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும், இப்படிலாம் பண்ணுறானே. இவங்கள பார்வதி தப்பாக சொல்ல முடியாது, அவங்க தம்பி தானே தப்பாக சொல்லணும். இப்படிலாம் பண்ணுறியாடா, ரெண்டாவது வாரத்தில் நீ வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினச்சேன், அதனால இவ்வளோ கொண்டு வந்துட்டாங்களே, நீ நல்லா விளையாடுதா, கானா வினத்தோடு சேர்ந்து நல்லா விளையாடுதா, அது கூட இரு அப்படி இப்படின்லாம் சொல்லி கொடுக்காங்க. அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் கனியை நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, சமையலில் வேலையெல்லாம் பார்க்காங்க. சான்றா அழுதுட்டுருக்கான்னு தானே அழுகிற கேம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் அழுத கேம் இல்லை, அது அந்த நீ மாற்ற முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. பின்ன திவ்யாவுக்கு ஒரு கேம் சொன்னாங்க. அரோராக்கு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எங்கே ஏதாவது சீன் நடந்தால் அங்கே வந்து நின்றது அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சி விட்டுட்டாரு. ஏன்னா அப்படி தான் கமருதீனை வச்சு கமருதீன் பார்வை வச்சு தான் வந்தது. இல்லைம்மா அப்புறம் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் போயிட்டு சுபி ஏதோ பண்ணுறாங்க, கற்றுக்கிட்டாங்க. கானா அந்த யார் விக்கில் முதல்ல நல்ல கேம் விளையாடுற, இப்போ சுத்தமாக கேமே இல்லை. அமித் அவரை பார்த்து எனக்கு ஒரு இது இருக்குது, நல்ல கல்யாணம் முடித்தா நல்ல பொண்டாட்டியை வச்சு பார்த்துக்கிடணும், எல்லாம் அவரே நல்ல அப்பா நல்ல புருஷன் எல்லாம் அவர் போல இருக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. நல்லா சூப்பராக சொன்னாங்க. ஆனால் அவருக்கு பிடிக்கவே இல்லை, பிடிக்கவே இல்லை சொல்லிட்டாங்க. இவர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி சொன்னாங்க, நான் எல்லாம் சொல்லிட்டு போகிறோம், நாளைக்கு நீ அங்கே போய் இருந்துருவேன், பின்னி அங்கே போய் எப்படி இருக்க போகிற அப்படின்னு சொல்கிற மச்சான். விளையாடு முக்கியம், அங்கே ஃபைனல் நிற்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர் என்னத்தை தலையில் வாங்குவார், என்னத்தை வாங்க மாட்டார், ஒன்றும் புரியலை. பார்க்கலாம். இனி அவங்க பார்வதி அம்மா போனோன்னே பின்னி மீண்டும் அவங்க ரெண்டு ஒன்றும் சேர்ந்துருவாங்க. ஆனால் கரெக்டாக சொன்னாங்க, பிள்ளைகள் பார்க்க ஷோ நீ கொஞ்சம் காணும். அக்கா வேறு சொன்னாங்க, சேதுபதி அண்ணன் நல்லா சொல்லுதாரு, நீ புரிஞ்சிக்கவே மாட்டுக்கா, அவர் ஒன்று சொல்ல நீ வேறு ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக சொல்லிட்டு போகிறாங்க. இவர் என்ன பண்ண போகிறான்னு அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, தலை நுமர்ந்து வரணும், நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு. உண்மையில பார்வதியை கண்டா பிடிக்க மாட்டேக்கா அக்காவுக்கு, அவங்க அக்காவுக்கு. ஏன்னா பின்ன நம்ம சான்றா சொன்னாங்க, நல்ல பையன் நல்லா இருக்கான், அம்மா உங்களை நீங்கள் நல்லா பார்த்துருங்க, அவனை அம்மா எல்லாரும் நீங்கள் நல்லா பார்த்துருங்க எல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம்.